ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னுடைய மகனுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக நான் டெக்கரேட் செஞ்சிகிட்ருக்க கேக் தான். ஸோ பேசிக்லி இது ஒரு சொக்கர் தீம் கேக். அதனால எனக்கு ஹெக்ஸகன் ஷேப்பில் ஃபாண்டன் தேவைப்பட்டது. அந்த ஃபாண்டனை நான் சர்க்கிள் ஷேப்பில் வெட்டி அதுக்கப்புறம் ஹெக்ஸகன் ஷேப்பாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி டெக்கரேட் செஞ்சுட்டு இருந்த கேக்கை ஃப்ரிட்ஜ்லேயே எடுத்து இந்த ஹெக்ஸகன் ஷேப்ஸ் எல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு எவ்வளோ ஹெக்ஸகன் ஷேப் வெட்டலான்னு ஒரு யோசனை இல்லை. ஸோ இந்த பிளாக் கலர் வச்சோன்னே எனக்கு அது பிடிக்கல. ஸோ அப்போ டிசைட் பண்ணேன், ஓகே இவ்வளோ போதும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஃபாண்டனை வாயில் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் கோல் போஸ்ட் எப்படி செட் பண்ணலான்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த கோல் போஸ்ட் ஒரு பிளாஸ்டிக்னால அது ஆக்சுவலி அவ்வளோக்கா உட்கார மாட்டேன்ச்சு அந்த ஃபாண்டனில். லைக் ப்ரொட்ரூடிங்காக இருந்துச்சு. அதனால் ஓகே இந்த மாதிரி கிராஸ் பேட்ச் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி விட்டு அது மேலே அந்த கோல் போஸ்ட் வைக்கலான்னு ஒரு யோசனை. ஆனால் மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்த மாதிரி இது பிளாஸ்டிக் தான் ஒட்ட மாட்டுதே, அதை நான் மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சும்மா அந்த ஃபாண்டனை தூக்கி கீழே லைக் சும்மா ஒரு ஒயிட் கலரில் கொடுத்து நம்ம ஓகே கோல் போஸ்ட்டை நம்ம ஒட்ட வைக்க ட்ரை பண்ணலான்ட்டு ரொம்ப கொஞ்சம் போராடி அதுக்கப்புறம் அந்த கோல் போஸ்ட்டில் ஒட்டிட்டேன். ஸோ எனக்கு ஒரு சந்தோஷம், பிகாஸ் இது ஒரு என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபாண்டன் கேக். அதுக்கப்புறம் இந்த சொக்க காய்ஸை எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன், எந்த பொசிஷனில் வச்சா எப்படி நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு சும்மா டெக்கரேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஓகே அந்த பேலன்ஸ் இருக்க அந்த பிளாக் ஹெக்ஸகன் ஷேப்லாம் கீழே வச்சு அந்த 2 காய்ஸை நான் வச்சு விட்டேன். அவ்வளோதான். தேங்க்யூ.